கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 9:15. Thanks be unto God for his unspeakable gift. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்றால் என்ன? மனுஷகுமாரனாகிய இயேசு தாழ்மை கோலம் தரித்து பூவுலகில் பிறந்து வளர்ந்து மக்களுக்கு மீட்பை அளித்து சிலுவையில் மரித்து உயிர்த்தார். இயேசு உலகில் வந்ததுதான் மிக பெரும் ஈவு. அன்பான சகோதரனே சகோதரியே, மீட்கப்பட்ட வாழ்விற்குள், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவை உங்கள் உள்ளத்தில் தரித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை காணப்படுமேயானால் கணவன் மனைவி பிள்ளைகளாய் முழு குடும்பமும் கர்த்தரை தரிசிக்க நீங்கள் தயாராய் இருக்கிறீர்களா? அல்லது கணவன் மட்டும் மீட்கப்பட்டு இருக்கிறாரா? அல்லது மனைவி மட்டும் மீட்கப்பட்டு இருக்கிறாளா? பிள்ளைகள் மீட்கப்படவில்லையா? இன்றே ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். முழு குடும்பமும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் எவ்வளவுதான் நாம் ஆஸ்திகளை சம்பாதித்தாலும் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகம் செல்ல முடியாது, நரகம்தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம். இயேசு பிறந்த இந்நாளில் இயேசு நம் உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்க அனுமதிப்போம். ஆமன். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, இம்மானுவேலே, மெஸ்ஸியாவே, இரட்சகரே, பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் உலகத்தில் வந்தவரே, உம்மை நன்றியோடு இந்த நேரத்திலே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் மாற தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு அறிக்கையிட்டு உம்மண்டை சரணடைய தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும். பெயர் கிறிஸ்தவர்களுக்காக, பண்டிகை கிறிஸ்தவர்களுக்காக, கல்யாண கிறிஸ்தவர்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால்தான் பரலோகம் செல்ல முடியும் என்ற எச்சரிப்பின் செய்தியை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. இயேசு ராஜா, இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உம்மை நினைவு கூறுகிறோம். உம்மை உண்மையாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் குடும்பமாய் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாய் நீங்கள் மாற்றுங்க. இயேசு ராஜா, உம்மை பிறருக்கு அறிவிக்க கிருபை கொடுங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.